உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் அதிகாரம் 9 மற்றும் 10 கேள்விகளும் பதில்களும். சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டபோது அவனை சோதிக்கிறதற்காக வந்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. சேபாவின் ராஜஸ்திரீ எவைகளினால் சாலமோனை சோதிக்கிறதற்காக வந்தாள்? விடுகதைகளினால். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோனிடத்தில் சம்பாஷித்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. யாருக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை? சேபாவின் ராஜஸ்திரீக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தை கண்டபோது ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டது யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. யார் யாரிடம் கூறியது? சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோன் ராஜாவிடம். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. கூறியவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனின் ஜனங்களும் ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று கூறியது யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. டேஸ் செய்கிறதற்கு கர்த்தர் சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைத்தார் என்று சேபாவின் ராஜஸ்திரீ கூறினாள். நியாயமும் நீதியும். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுக்கு கொடுத்த பொன் எவ்வளவு? 120 தாலந்து. ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற வேலைக்காரர் எவைகளையும் கொண்டு வந்தார்கள்? வாசனை மரங்கள், ரத்தினங்கள். யார் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலமோன் ராஜா கொடுத்தான்? சேபாவின் ராஜஸ்திரீ. தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனது யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. வாசனை மரங்களால் சாலமோன் எவைகளை உண்டாக்கினான்? ஊன்றுகால்கள், சுர மண்டலங்கள், தம்புருகள். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன் தவிர சாலமோனுக்கு வருஷந்தோறும் வந்த பொன் எவ்வளவு? 666 தாலந்து. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு என்ன கொண்டு வருவார்கள்? பொன்னையும் வெள்ளியையும். சாலமோன் அடித்த பொன் தகட்டால் எத்தனை பரிசைகளை செய்வித்தான்? 200. ஒவ்வொரு பரிசையும் எத்தனை சேக்கல் பொன் செலவானது? 600. சாலமோன் அடித்த பொன் தகட்டால் எத்தனை கேடகங்களை உண்டாக்கினான்? 300. ஒவ்வொரு கேடகத்துக்கும் எத்தனை சேக்கல் பொன் செலவானது? 300 சேக்கல். சாலமோன் பரிசைகளையும் கேடகங்களையும் எங்கே வைத்தான்? லீபனோன் வனம் எனும் மாளிகையில்.
ராஜா தந்தத்தினால் எதை செய்வித்தான்? ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்தான். சாலமோன் பெரிய சிங்காசனத்தை எதினால் மூடினான்? பசும் பொன் தகட்டினால் மூடினான். சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்டிருந்த படிகள் எத்தனை? 6 படிகளும் ஒரு பாதப்படியும். சிங்காசனத்தின் 6 படிகளின் மேலும் 2 பக்கங்களிலும் எவைகள் நின்றன? 12 சிங்கங்கள். சாலமோனின் பான பாத்திரங்கள் எவைகளால் ஆனது? பொன்னினால் ஆனது. லீபனோன் வனத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் எவைகளால் ஆனது? பசும் பொன்னினால் ஆனது. சாலமோனின் நாட்களில் ஒரு பொருளாய் எண்ணப்படாதது எது? வெள்ளி. சாலமோனின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் எங்கே போய் வரும்? தர்ஷீஷுக்கு போய் வரும். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் எவைகளை கொண்டு வரும்? பொன், வெள்ளி, யானை தந்தங்கள், குரங்குகள் மற்றும் மயில்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாரை பார்க்கிலும் சாலமோன் எவைகளில் சிறந்தவனாய் இருந்தான்? ஐஸ்வர்யம் மற்றும் ஞானம். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் எதை கேட்க சாலமோனின் முக தரிசனத்தை தேடினார்கள்? தேவன் அருளிய ஞானத்தை. சாலமோனுக்கு எத்தனை குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன? 4000. சாலமோனுக்கு இருந்த குதிரை வீரர் எத்தனை பேர்? 12000 பேர். பெலிஸ்தரின் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் ஆண்டவன் யார்? சாலமோன். சாலமோன் எதை கற்கள் போல அதிகமாக்கினான்? வெள்ளியை. சாலமோன் எதை காட்டத்தி மரங்கள் போல அதிகமாக்கினான்? கேதுரு மரங்களை. சாலமோனுக்கு குதிரைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? எகிப்தில் இருந்தும் மற்ற தேசங்களில் இருந்தும். சாலமோனுடைய ஆதியந்தமான மற்ற நடபடிகள் எங்கு எழுதப்பட்டுள்ளது? தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து எங்கு எழுதப்பட்டுள்ளது? ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசன புத்தகத்தில். சாலமோன் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டான்? 40 வருஷம். சாலமோனை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். சாலமோனின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? ரெகோபெயாம். 2 நாளாகமம் அதிகாரம் 10 கேள்விகளும் பதில்களும். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் வந்திருந்தது எங்கே?
சீகேமுக்கு. சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்தில் இருந்தவன் யார்? யெரொபெயாம். யெரொபெயாமின் அப்பா பெயர் என்ன? நேபாத். ரெகோபெயாம் ராஜாவாகிறதை கேட்டபோது எகிப்தில் இருந்து திரும்பி வந்தவன் யார்? யெரொபெயாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். யாரிடம் கூறப்பட்டது? ரெகோபெயாமிடம். ரெகோபெயாமின் தகப்பன் சுமத்தின எவைகளை லகுவாக்கும்படி இஸ்ரவேலர் கூறினார்கள்? கடினமான வேலை, பாரமான நுகம். எத்தனை நாளைக்கு பிற்பாடு திரும்பி வரும்படி ரெகோபெயாம் இஸ்ரவேலரிடம் கூறினார்? 3 நாளைக்கு. ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற யாரோடே ஆலோசனை பண்ணினான்? முதியோர்களோடு. ஜனங்களுக்கு எவைகளை காண்பிக்கும்படி முதியோர் ரெகோபெயாமுக்கு ஆலோசனை கூறினார்கள்? தயையையும் பட்சத்தையும். யார் சொன்ன ஆலோசனையை ரெகோபெயாம் தள்ளிவிட்டான்? முதியோர் சொன்ன ஆலோசனையை. எது தன் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் என்று கூறும்படி வாலிபர் கூறினார்கள்? சாலமோனின் சுண்டுவிரல். ஜனங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று கூறும்படி ரெகோபெயாமுக்கு ஆலோசனை கூறியவர்கள் யார்? வாலிபர். யெரொபெயாமும் சகல ஜனங்களும் எந்த நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள்? 3ஆம் நாளிலே. ரெகோபெயாம் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட உத்தரவு கொடுத்தான்? கடினமான. ரெகோபெயாம் யாருடைய ஆலோசனையின்படி ஜனங்களோடு பேசினான்? வாலிபரின். கர்த்தர் யாருக்கு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி ரெகோபெயாம் ஜனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை? யெரொபெயாம். கர்த்தர் யாரை கொண்டு யெரொபெயாமுக்கு தமது வார்த்தையை சொல்லி இருந்தார்? சீலோனியனான அகியா. தாவீதோடே எங்களுக்கு பங்கேது கூறியவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். யாரிடத்தில் தங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று இஸ்ரவேலர் கூறினார்கள்? ஈசாயின் குமாரனிடத்தில். யூதாவில் குடியிருந்த இஸ்ரவேலர் மேல் ராஜாவாய் இருந்தவன் யார்? ரெகோபெயாம். ரெகோபெயாம் யாரை இஸ்ரவேலரிடம் அனுப்பினான்? அதோராமை. அதோராம் யாராயிருந்தான்? பகுதி விசாரிப்புக்காரனாயிருந்தான். அதோராமை கல்லெறிந்து கொன்றவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனவன் யார்? ரெகோபெயாம்.
தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போனவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.